இன்றைக்கி லஞ்சுக்கு வத்த குழம்பு வச்சுருக்கேங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு. இதில் இனிப்பு, காரம், கசப்பு இப்படி 5 சுவையுள்ள குழம்புங்க இது நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா போதும். இந்த ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாவே லஞ்ச் முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸாக நம்ம செய்யணும். நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இதோடைய டேஸ்ட்டே எடுபடும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சளி, காய்ச்சல், இருமல், வயிற்று புழு, ஏதாவது பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே வெளியேறிடும். இந்த சுண்டக்காய் சாப்பிட்டா கசப்பு ஏற ஏற நம்ம உடல் ரொம்ப நலமாக இருக்கும். இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளி நல்லா கரைச்சிக்கலாங்க. வீவர்ஸ், இது சுண்டைக்காய். இதை வச்சு நான் வத்த குழம்பு செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல வத்த குழம்புக்கு தேவையானது பாருங்கள். துவரம்பருப்பு, வெந்தயம். இதை முதல்ல நம்ம வறுத்துக்கணும். இதையும் சேர்த்து வறுத்துடலாம். இதுதான் குழம்புக்கு வாசனையே கொடுக்குது. கொஞ்சம் ஒரு ட்ராப் அளவு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். அப்புறம் இது அம்மியில் அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம் வாணலியில். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் இதுக்கு. முதல்ல இது வறுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இதே ஆயிலில் கடுகு சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதன் பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துனா இது ஈவனாக வெந்துடும். இப்போ போதும், வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். தக்காளி பழம், அதுக்குள்ளே ஒரு பொரியல் பண்ணிக்கிறேன். அதை அடுப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் இது பொரியல் ஒன்று பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். கடுகு போட்டாச்சு. வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் சுரக்காய், கேரட். வத்த குழம்புக்கு ஒரு காம்பினேஷனாக ஏதாவது செய்யணும்னு உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டாச்சுங்க.
தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வத்த குழம்பு திரும்பி இந்த அடுப்புக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கியாச்சு. இப்போ சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் இதோட சேர்த்திக்கலாம். புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாங்க. நிறைய புளி போடணும். இதுக்கு நிறைய புளி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வத்த குழம்புக்கு புளி தான் அதிகமாக இருக்கணும், எண்ணெய் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும். இது மூணுமே அதிகமாக இருந்தால் தான் வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். சுண்டி வர அளவுக்கு நம்ம ஊற்றணும், நிறையவும் ஊற்றக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இதோட உப்பு சேர்த்திடலாம் கடைசியாக. இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயத்தூளாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பவுட்ரு தான் வாங்குகிறேன். கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ரொம்ப வாசனை நல்லா கமகமன்னு வரும். புளி கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சுண்டைக்காய் வத்தல் சேர்த்திக்கலாம். இப்போ அதோட பொடி பண்ணி வச்ச துவரம்பருப்பு, வெந்தயப்பொடி இதுவும் கடைசியாக தான் சேர்த்தணும். நல்லா திக்னஸ் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வரும்போது தான் நம்ம இறக்கணும் இதை. இப்போ கொதிச்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இதை அடுத்த அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். கேரட்டு, சொரக்காய், கடைசியாக இந்த அளவு வெல்லம் சேர்த்துலாங்க. குழம்புக்கு வெல்லம் முக்கியமாக சேர்த்தணும், கொஞ்சமாக தான் சேர்த்தணும். நிறைய சேர்த்துறவங்க நிறைய சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். கேரட் சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வந்துடுச்சு. இந்த அளவு தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் 5 சுவை கலந்ததுங்க. இது அவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு இந்த அளவு இருந்தால் போதும். பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தருக்கே இந்த ஸ்பூன் அளவு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாவே நம்ம லஞ்ச் குடிச்சிக்கலாம். சுரக்காய், கேரட் போட்ட பொரியல், அப்பளம், வத்த குழம்புக்கு காம்பினேஷன் அப்பளம் தாங்க. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.